எல்லாருக்கும் வணக்கம் மீனியர்களை. இன்றைக்கி நம்ம 90 நாட்கள் தண்டா சோலில் 57வது நாள். கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக கீப் மூவிங் ஆகிட்டே இருந்தோன்னா நம்ம நினச்ச விஷயத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அடைவோம். மெயின் கான்செப்ட் கன்சிஸ்டன்சி தான். என்னடா இவன் கன்சிஸ்டன்சியை பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை நாங்கள் என்ன கான்செப்டுக்காக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணனால தான் அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கோம் அப்படின்னா தான் அதை மற்றவங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா நம்மளே அதை பற்றி தெரியாமல் அதை பண்ணாமல் மற்றவங்ககிட்ட சொல்கிறது போல் நீயே கரெக்டாக இல்லை, நீ எப்படி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அதை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லுவேன். எனக்கு அந்த விஷயத்தை பற்றிலாம் நல்லா தெரியணும். அப்போ தான் அதை பற்றி மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், மற்றவங்ககிட்ட அதை சொல்ல முடியும். நமக்கு தெரியாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்காது. அப்படி இன்றைக்கி பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவம் நமக்கு லேசாக தான் அடியை கொடுத்துருக்குன்னு நினச்சா அது ஒரு பெரிய அடியாகவே விழுந்துருச்சு. அது என்ன அடின்னு நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நல்லா தான் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகி சோத்தில் கால் அடிச்சிருச்சு. நான் பிடிக்கிற கையை வச்சிருக்கிறதுக்கு 2 இடத்துலையும் வசமான அடியாக விழுந்துருச்சு. அப்போது அது ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிது. சரி, ரைட்டு, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.